என்னோட சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொல்லால், எழுத்தால், இல்லை ஒரு ஓவியத்தால் இப்போ தாக்கியவர்களை நாம் இருமடங்கு வெறிகொண்டு தாக்குவதால் அந்த மாதிரி தருவிக்கப்பட்ட கருத்துக்கள், தவறானவர்களால் தருவிக்கப்பட்ட கருத்துக்கள் மறைந்து விடுமா? எப்படி எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் வழி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. விமர்சனங்கள் வருகிற போது அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்துக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இத்தகைய விமர்சனங்கள் புதுசல்ல. நபிகள் நாயகம் காலத்திலே இது போன்ற விமர்சனங்கள் அவர் மீது பொழியப்பட்டன. அவரை பார்த்து சொன்னாங்க, இவர் ஒரு சூனியக்காரர், சூனியத்தினால தான் இந்த கவிதையெல்லாம் ஏற்றுகிறார், இந்த குரானை கொண்டு வருகிறார், இவர் ஒரு கவிஞர், இவருக்கு யாரோ இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, குரான் வந்து இறைவனிடமிருந்து வரவில்லை, யாரோ இவருக்கு மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குறார்கள் என்றெல்லாம் எத்தனையோ வகையான பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டன. அவங்களையெல்லாம் நபிகள் நாயகம் ஒன்றும் அடித்து ஒன்றும் துரத்தலை. அவர்களையெல்லாம் ஒன்றும் அடித்து ஒன்றும் துரத்தலை. அறிவுக்கு அறிவால் பதில் சொல். இஸ்லாம் சொல்வது அப்படித்தான். அறிவுக்கு அறிவால் பதில் சொல். குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் இறைவனுடைய பாதையில் மக்களை அழைப்பதாக இருந்தால் 3 வழியை சொல்லித்தருது. 3 வழி எப்படி அழைக்கணுங்கிறது. ஒன்று, அறிவை கொண்டு, விவேகத்தை கொண்டு அழையுங்கள். அறிவை, எதுவுமே அறிவின் அடிப்படை, அறிவுபூர்வமாக உங்களுடைய அழைப்பு இருக்க வேண்டும். 2வது சொல்கிறது அழகிய வார்த்தைகள். அழகிய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டும், 2வது நிபந்தனை. 3வது, விவாதம் செய்தால் அழகிய முறையிலே விவாதம் செய்யுங்கள். அது வந்து ஒரு போலமிக், சர்ச்சையாக இருக்கக்கூடாது. ஒரு அழகிய முறையிலே அந்த விவாதம் நடைபெற வேண்டும். ஆக அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அதனை எதிர்கொள்கிற விதம் அழகிய வார்த்தைகள், திட்டுறதுக்கு திட்டுறதா இருக்கக்கூடாது. நல்ல முறையில் விவாதம் செய்யுங்க. இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாதத்தை ஒருத்தன் கொண்டு வந்தான்னு வைங்க, இக்னோரிங், புறக்கணியுங்க என்று திருமறை சொல்கிறது. ஒய்தா ஹாத்தபஹமுல் ஜாஹிலூன காலு சலாமா, குரான் சொல்கிறது, முட்டாள்களோடு நீங்கள் தர்க்கிக்க நேரிட்டால் அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்க. அந்த ஆளை பார்த்து கோபப்படாத, இறைவன் உனக்கு அமைதியை தரட்டுமா, இவ்வளோ பதட்டப்படுறிய, அமைதியாயிரு. குடிச்சிட்டு போகிறான் ஒருத்தன் வந்து நம்மளை திட்டினானா, அவனை போய் திட்டினா இவன் குடிச்சிருக்கானா அவன் குடிச்சிருக்கானான்னு தெரியாது இல்லையா? யாராவது குடிகாரனோட போய் சண்டை போடுவார்களா என்ன? அதே போல் உணர்கின்றவற்றிற்கெல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக அறிவை அறிவு ரீதியாக சந்திக்கும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறத தவிர அதனை வன்முறையின் மூலமாக சந்திக்கும்படியாக இஸ்லாம் சொல்லவில்லை. அதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை. ஆனால் இந்த விஷயத்தில் நடந்தது என்ன என்பதை சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஏன் முஸ்லீம்கள் ரோட்டுக்கு வந்தார்கள் என்பதை பற்றி சற்று யோசிக்க வேண்டும். இந்த டென்மார்க் கார்ட்டூன் விஷயத்தில் உடனடியாக ஒன்றும் தெருவுக்கு வரவில்லை. முதலாவதாக இந்த கார்ட்டூன் வெளிவந்த மாத்திரத்தில் முதலாவதாக அந்த பத்திரிகை ஆசிரியரை சந்தித்தார். சந்திக்க தேதி கேட்டார்கள், சந்திக்க மறுத்தார். அந்த பத்திரிகை ஆசிரியர் சந்திக்க மறுத்தார். அதன்படியாக அதற்கு அடுத்தபடியாக டென்மார்க்கிலே உள்ள முஸ்லிம் தூதர்கள் 11 பேர், 11 நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் அந்த டென்மார்க்கினுடைய பிரதம மந்திரியை சந்தித்து இது விஷயமாக நாங்கள் பேச விரும்புகிறோம் என்று ஒரு கோரிக்கையை கொடுத்தார்கள். அதனையும் அவர் நிராகரித்தார், சந்திக்க முடியாது என்று சொன்னார். பிறகு டென்மார்க் கோர்ட்டிலே ஒரு வழக்கு தொடுத்தார்கள், இது ஒரு அநீதியானது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள். வழக்கை தள்ளுபடி செய்தார்கள், வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். அப்புறமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றார்கள். அங்கும் இதுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கவில்லை. கோஃபி அன்னான் ஒரு அறிக்கையை விட்டதோடு நிறுத்தி கொண்டு விட்டார். அடுத்தபடியாக OIC என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ், முஸ்லீம் நாடுடைய சர்வதேச அமைப்பு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் மூலமாக முயற்சி செய்தார்கள். எங்குமே ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே தான் ஒன்றுக்கும் வழி இல்லாத நிலையில் தான் தெருவிலே இறங்கி போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் சில வன்முறைகள் நடந்தது உண்மை. ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வன்முறைகளுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. சில தூதரகங்களை தாக்கினார்கள், கொளுத்தினார்கள். இவற்றுக்கெல்லாம் இஸ்லாத்தில் ஒன்றும் அனுமதி கிடையாது. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இது போன்ற சில போராட்டங்கள் நடக்கிற போது நமது கையை விட்டு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நடந்துவிடக்கூடும். ஆக அதை நாம் தண்டிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக இப்படி ஒரு நிலைமை வராமல் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லவா? இவ்வளவு அமைதியாக நாங்கள் ஒரு பிரதம மந்திரியை சந்திப்பதற்கு கூட அவர் தயாராக இல்லை என்றால் எப்படிப்பட்ட வெறிபிடித்தவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும்? இதற்கு மத்தியிலே புஷ்ஷும் பிளேரும் இவருக்கு போன் செய்கிறார்கள். டென்மார்க் பிரைம் மினிஸ்டருக்கு போன் செய்து, தைரியமாக இருங்கள், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். இவர் எரிகிற கொள்ளையில எண்ணெயை ஊத்துறார் இவர். ஆக இப்படி ஒரு பெரிய ஒரு நிலைமை உருவாகிற போதுதான் உணர்ச்சிகள் கொப்பளிக்கிறது. உணர்ச்சிகள் கொப்பளிக்கிற போது சில விஷயங்கள் நம்முடைய கையை மீறி நடந்து விடுகின்றன. நாம் அதனை ஆதரிக்கவில்லை. ஆனால் இதற்கு காரணம் யார்? முதல் கல்லை எறிந்தவனை பற்றி நாம் பேச வேண்டும். நாம் 2வது கல்லை எறிந்தவனை பற்றி பேசுகிறோம். முதல் வினையை யார்? எதிர்வினையை 2வதாக கண்டிக்க வேண்டும். முதல் வினையை கண்டிக்காமல் எதிர்வினையை செய்து மட்டும் கண்டிப்பதில் எந்த அர்த்தம் இருக்க முடியாது. ஆக இந்த நிலை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தான்.
ஆகவே இஸ்லாம் வன்முறையின் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. அப்படி செய்திருந்தால் நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகத்தை விமர்சனம் செய்து அத்தனை பேரையும் கொலை செய்திருக்க வேண்டும், அத்தனை பேரையும் கொண்டிருக்க வேண்டும், அத்தனை பேரையும் பழி வாங்கியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அப்படி ஒருபோதும் செய்ததாக இல்லை. எப்போது அவர் நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னால், ஒருவனுடைய வன்முறை பிரச்சாரத்தின் காரணமாக சமுதாயத்திலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு அங்கே அரசாங்கத்தையே கவிழ்க்கின்ற அளவுக்கு அந்த துஷ்பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைகிற போதுதான் அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதுவரை சாதாரணமாக செய்யப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடியவில்லை.